வணக்கம் மக்களே. எவில் அரசுலேருந்து ஆனந்தன். மார்க்கெட் வந்து உச்சத்தை தொட போகுதுன்றதுக்கு இன்னைக்கு சிக்னல் கொடுத்தாச்சு. 26,270 தொட போகிறேன் என்று உறுதி கொடுத்துட்டாரு. ஆனால் விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி பீக்குக்கு போகிறப்போ ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷர் வரும். அதுக்கான காரணம் என்னன்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய இண்டைசஸோட இதை டெக்னிக்கல் விஷயங்களோட உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல விஷயத்துக்குள்ளே போயிடலாம். முக்கியமான விஷயம் வந்து முதல்ல இன்னைக்கு எஃப்ஐஎஸ் வந்து ஒரு 10,000 கோடி ரூபாய்க்கு மேலே பை பண்ணியிருக்காங்க. இது ஏன் இன்னைக்கு முதல் விஷயமா சொன்னேன்னா, லாஸ்ட்டாக போட்ட டெய்லி மார்க்கெட் அப்டேட்டில் வந்து நான் வந்து எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸ் பற்றியான ஒரு தவறான தகவலை கொடுத்துட்டேன். அதான் ஒரு நண்பர் வந்து அழகாக சுட்டி காட்டியிருந்தார். அவருக்கும் நன்றி. இனிமேல் அந்த மாதிரி தவறு வராமல் பார்த்துக்கிறேன். சரி, ரெண்டாவது, இந்த ஆயில் வந்து வாங்குறது தான் இன்னைக்கு வந்து நமக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதாவது ரிலையன்ஸ் கீழே வரும் அப்படின்னோ, இல்லை நம்மளோட ஆயில் செக்டர்ஸ் பெருசாக அடி வாங்கும். அதை விட முக்கியமான விஷயம், ஆயில் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மளோட ஃபாரெக்ஸ் ரிசர்வாக இருக்கட்டும், நம்மளோட இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுற விஷயத்தில் வந்து ஆயில் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ரோஸ்நட்லேயும் லூக் ஆயில்லையும் நம்ம வாங்குறத உலகம் பூரா பேன் பண்ணிட்டாங்க. ஜெர்மன் வந்து லூக் ஆயில் விஷயத்தில் மட்டும், ரோஸ்நட் விஷயத்தில் மட்டும் எனக்கு கொஞ்சம் இது கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரிவிலேஜ் கேட்டிருக்காரு. ஆனால் அமெரிக்கா கொடுக்குமான்னு தெரியல. ஆனால் எல்லா விஷயத்துக்குமே அடுத்த ஒரு டாக்டிக்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா? இந்த மாதிரி இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து இன்னொரு அருமையான விஷயம் பண்ணி வச்சிருக்காங்க. என்னன்னா, பெரிய கம்பெனி தானே வாங்கக்கூடாது, பெரிய கம்பெனி வாங்கினா தானே பெரிய கம்பெனி மேலே சாங்ஷன் போடுவாங்க அப்படின்ட்டு ஒரு நூற்றுக்கணக்கான சின்ன சின்ன கம்பெனியை ஓப்பன் பண்ணி அவங்க பேரில் நம்ம ஆயில் வாங்குற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். அப்போது ஒருவேளை யுஎஸ் வந்து சாங்ஷன் போட்டாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனி மேலே பேன் பண்ணுற சாங்ஷன் போடுறதுனால எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் ஒரேடியாக இந்தியா மேலேயே இது தடுக்கணும்னா ஒரேடியாக இந்தியா மேலேயே சாங்ஷன் பண்ணணும். அதுக்கு இப்போ அமெரிக்கா ரெடியாக இல்லை. ஒருவேளை கிறுக்குத்தனமாக நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து யார், டேரிஃப் சூப்பர் ஸ்டார் தான், அவர் என்னத்தையாவது பண்ணால் மட்டும்தான் நெகட்டிவாக ஏதாவது வரும். ஸோ ஆயில் பர்ச்சேஸில் வந்து நமக்கு எந்த பிரச்சனை இல்லை. அதுதான் நமக்கு ரிலையன்ஸ் வந்து என்னடா இவ்வளோ தூரம் மேலே ஏறி போயிட்டுருக்கு சார்ட்டு, உள்ளே என்ன நடந்திருக்குன்னு பார்க்குறப்ப தான் இந்த விஷயம் வந்தது. ரைட்டு. அடுத்து ஒரு அருமையான ஒரு ட்விஸ்ட் ஒன்று காத்திருக்கு. யூஎஸோட டேரிஃப் வந்து நிறையா விஷயங்களுக்கு அது இல்லாமல் போகிறதுக்கு பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான். என்னன்னா, ட்ரம்ப் போட்ட எக்ஸிக்யூட்டிவ் டேரிஃப் எல்லாத்தையும் இல்லை, குறிப்பாக அந்த காஃபி விஷயத்தில் மட்டும் யூஎஸோட செனட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்கெல்லாம் கூடி ஓட்டை போட்டு 52, 48ன்ற வகையில் ஓட்டை போட்டு அந்த டேரிஃபை மட்டும் நலிஃபை பண்ணுறதுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இன்னொரு ஹவுஸ்லேயும் வந்து அப்ரூவல் வாங்கணும். அதில் வந்து அப்ரூவல் பண்ணுறதுக்கு ட்ரம்ப்பே நேராக போய் வீட்டோ பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டா அது கேன்சல் ஆயிடும். ஒருவேளை மனசு மாறி சரி போய் தொலை அப்படின்னு அவர் விட்டுட்டாரு அப்படின்னா, பிரேசில் மேலே போட்ட அந்த காஃபி மீதான சாங்ஷன், அதாவது டேரிஃபை மட்டும் அது நலிஃபை ஆயிரும். அது எதுக்காக பண்ணுறாங்கன்னா, அமெரிக்கா வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சாஸ் மாதிரியே காஃபியும் ரொம்ப முக்கியமான விஷயம். அதோட ப்ரைஸ் எல்லாம் 20% 50% வரைக்கும் ப்ரைஸ் ஏறி இருக்கு. ஸோ இதை தாங்காம தான் செனட் வந்து இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. ஸோ இது அங்கே போகிற காஃபிக்காக இல்லை, இது ஒரு வகையில் சரியாச்சுன்னா இதையே ஒரு முன்மாதிரியாக வச்சுக்கிட்டு மற்ற எல்லா விஷயத்துலையும் அவங்க சாங்ஷனை ரிலீவ் பண்ணுறதுக்கு, இப்போ டேரிஃபை ரிலீவ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குது. அது நடக்குமான்னு தெரியல. ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்றதை உங்களுக்கு உங்கள் பார்வை கொண்டு வரோம். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து டெய்லி க்ளோஸ் ஆகுது, வீக்லி க்ளோஸ், மந்த்லி க்ளோஸ். இது இந்த மாதிரி அப்பப்போ நடக்கும்னாலும், ஆனால் இந்த முறை என்னென்னா, நாளைக்கு ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பற்றி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. மானிட்டரி பாலிசி வந்து வரப்போகுது. நாளைக்கு ஈவினிங் இந்த 6:30 மணிக்கு தான் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதோட இம்பேக்ட் வந்து நமக்கு வெள்ளிக்கிழமை தான் வரும். ஸோ வெள்ளிக்கிழமைன்றது ரொம்ப முக்கியமான ஒரு நாள் நமக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கலாம்னா, ஏற்கனவே மார்க்கெட் ஓவர் பாட்டில் இருக்குது. இந்த நேரத்தில் என்ன ஆகலாம்னா, மார்க்கெட் பெருசாக மேலே போய் அங்கேருந்து செல்லிங் வரலாம். அல்லது நாளைக்கு கூட மார்க்கெட் இதை எதிர்பார்த்து மேலே போகிற மாதிரி போயிட்டு திரும்பி கீழே வரலாம். ஸோ மந்த்லி க்ளோசிங் வந்து அன்றைக்கி அக்டோபர் 31 வருது. அதனால் அன்றைய
க்ளோஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான க்ளோஸ். ஸோ ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா விட்டுட்டு வெள்ளிக்கிழமை ரொம்ப கவனமா மார்க்கெட்ட வாட்ச் பண்ணுங்க. ரைட்டு. இதுதான் நிஃப்டியில சொல்லியிருக்கோம். 26,270 வந்து சார் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. கீழ போட்டிருக்க சப்போர்ட் வந்து சும்மா ஒரு பேச்சுக்கு தான் போட்டிருக்கேன். அது ஒண்ணும் பெரிய இம்பாக்ட் இப்பொழுதைக்கு குடுக்க போறது இல்ல. ஆனா 26,270 நாளைக்கு ஒரு 100, 150 பாயிண்ட் ஓப்பன் ஆகி, நாளை கழிச்சு நாளைக்கு வந்து ஒரு வேளை அ இன்ட்ரெஸ்ட் ரேட்ட குறைச்சா, நாளை கழிச்சு ஓப்பன் ஹையா இருந்து, அப்படியே செல்லிங் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான இடம் இது. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். அ பொசிஷன் வந்து அதாவது நல்ல நியூஸ் வந்துருச்சுன்றதுனால அது விரட்டிக்கிட்டே இருக்காதீங்க. பேங்க் நிஃப்டி நிஜமாவே ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ வரைக்கும் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனால் நான் திரும்பவும் சொல்றேன், வெள்ளிக்கிழமை வந்து 57,600 610 இந்த மாதிரி வருது. அதுக்கு மேல க்ளோஸ் ஆனா மட்டும் தான் ஃபர்தரா மேல போறதுக்கான சான்ஸ் இருக்கு. 2வது இப்பொழுதைய டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருக்கிறது, இப்போ ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது 58,850. ஸோ 58,850ன்றது கிட்டத்தட்ட இங்க வந்து 2% அதாவது மேல போயிட்டு 2% அன்னைக்கு ஃப்ரைடே வந்து க்ளோஸ் ஆச்சு. கீழ க்ளோஸ் ஆச்சுன்னா, அப்போ அ இப்பொழுதைக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு டெம்பரரி கரெக்ஷனுக்கு ரெடி ஆயிருச்சு. சப்போர்ட்டுன்னு அதையும் ஒரு பேருக்கு தான் சொல்றேன். இப்பொழுதைய சப்போர்ட் வந்து 58,050. ஆனா இப்பொழுதைக்கு நாளைக்கெல்லாம் அது 58,050 உடைக்காது. தைரியமா இருக்கலாம். ஐடி ஐடி வந்து 2 கட்டானா இந்த இடத்துல போட்டு முந்தா நேத்து பார்த்தீங்கன்னா, நேத்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் குடுத்துச்சு. செல்லிங் குடுத்து அ ஆனா சப்போர்ட் கீழ மெயினான சப்போர்ட் கீழ வரல. இருந்தது. ஆனா இன்னைக்கு மறுபடியும் ஏறி இருக்கு. இது வந்து 36,580 வரைக்கும் மறுபடியும் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. 36,500ன்றது அ சாரி 36,580ன்றது வந்து ஒரு ஒரு சின்ன டார்கெட். அத ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதுவும் கீழ வர்றதுக்கான வாய்ப்பா தெரியுது. ஒருவேளை ரொம்ப அபரிமிதமான பாசிட்டிவ் செய்தி வந்தா மேல போலாம். ஏன்னா, அ என்விடியாலாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 5% ஏறி இருக்கான் லாஸ்ட் நேத்து ஏறுனதுல. அ ஏஐ வச்சுட்டு ஒரு நல்ல நியூஸ் குடுக்குறாங்க. இன்னொன்னு சைனாவோட பேசின டீல் கொஞ்சம் சுமூகமா இருக்கும்னு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, 35,300 தான் ரொம்ப முக்கியமான சப்போர்ட். அத உடைச்சிருச்சுன்னா, ஐடி வந்து பெரிய கரெக்ஷனுக்கு தயாராயிரும். ஆட்டோ இவ்வளவு அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட்டினாலோ, குறைச்சாலோ பெரிய இம்பாக்ட் எதுல வரும்னா, ரியல் எஸ்டேட், ஆட்டோ, ஃபினான்ஸ் 3ல வரும். ஆட்டோ வந்து இப்பொழுதைக்கு புல்லுக்கு ஃபேவரா இல்ல. மேல வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி 27,750 ஒரு டார்கெட் இருக்கு. அந்த டார்கெட் அன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு வேள குறைச்சாங்கன்னா, அங்க அந்த டார்கெட் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. கீழ வந்து 26,610க்கு கீழ வந்துச்சுன்னா, நிச்சயமா இது ஒரு பெரிய கரெக்ஷனுக்கு தயாராயிருச்சு. அப்போ இந்த ஃபேக்ட்லாம் பாருங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் அ பேங்க்கு, ஃபினான்ஸ தவிர மற்ற எதுவும் வந்து ரொம்ப பாசிட்டிவா இல்ல. மெட்டல் மெட்டல் வந்து அட்டகாசமா மேல போயிருக்கு. இன்னைக்கு நம்ம அ செயில் வந்து நம்ம போதும். அது ஸ்டாப் லாஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு 145 நம்ம என்ன டார்கெட் சொன்னோமோ, அந்த டார்கெட் வந்துருச்சு செயிலு. ஆனா நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஒருவேளை கேஷ்ல வச்சிருக்கவங்க பண்ணீங்கன்னா, அத நீங்க இனிமேல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பண் பண்ண வேண்டியது தான். இப்பொழுதைக்கு இங்கேருந்து ஒரு 6% ஏறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. எதுல? மெட்டல்ல. அதாவது இண்டெக்ஸே ஏறுற மாரி இருக்கு. ஆனா பயங்கர ஓவர் பாட்ல இருக்கிறதுனால, இது இப்பொழுதைக்கு போகுமான்றது 6%ன்றது அடுத்த ஒரு வாரத்துலலாம் மேல போகுமான்றதெல்லாம் பெரிய சந்தேகம். அதனால ஒவ்வொரு ஹைலயும் கையில வச்சிருந்தீங்கன்னா, மெட்டல்ல வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கிறது சேஃப். இல்ல ஒரு ஏற்கனவே சொன்ன மாரி ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ வந்து மேனேஜ் பண்ணிக்கங்க. அடுத்தது எஃப்எம்சிஜி. எஃப்எம்சிஜியும் அதே தான். சும்மா ஒரு 1/2% மேல ஒரு டார்கெட் வச்சிருக்கு. க்ளோசிங் முக்கியம். நிச்சயமா அது வந்து ஒரு பெரிய செல்லிங்க்கு ரெடியா இருக்கு. இன்னைக்கு இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய பேட்டர்ன் படி, இது இப்பொழுதைக்கு கீழ வர்றதுக்கான தயாரா இருக்கு. ஆ டெய்லி ஒரு ஸ்டாக்க பத்தி போடலான்னு மறுபடியும் ஒரு ஐடியா இருக்கு. பார்க்கலாம். வேற ஏதாவது விஷயங்கள் அதாவது 2, 3 நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. அந்த ஸ்டாக்க பத்தி நாளைக்கு நான் போடுறேன். ஆ வேற ஏதாவது விஷயம்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க. நன்றி. வணக்கம் மக்களே.